மோர் குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகமும் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 15 வெங்காயம். இப்போ இது வதக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்காக. வேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஊற வச்சுருக்கலாம், அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தேங்காய் துண்டு, இஞ்சி 4, ஒரு பச்சை மிளகா, ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இதில் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கல மசாலா, அரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி, அந்த மிக்ஸி கழுவி தண்ணி இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கேன். கட்டிட்டு ஏன்னா அரிசி போட்டிருக்கேன்ல, அதனால் இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மோர் ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி மோரை எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் இருக்க சொல்ல தான் ஊற்றிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பவுல்